டைரக்டர் ரமேஷ் இயக்கத்தில் ஸ்ரீராம் கார்த்திக், மனிஷா, இட்ஸ் அந்த நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் மெசேஞ்சர். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். எனக்கு வேண்டப்பட்ட தம்பி ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய அன்னோன் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கியா? மெசேஞ்சர் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெசேஞ்சர் மூலமாக காதலிக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் சைட்லேருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்குது. அது யாரா பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கட்டத்தில் பேய் தான் பண்ணுது. ஸோ எப்படி இந்த பேயை வந்து ஒரு காதலிக்கிறாரு, எப்படி அந்த பேயை ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிறார், எப்படி இந்த உறவு இருக்குது, இவங்களுக்குள்ளே எப்படி குழந்தை பிறகுது, இது எப்படியாப்பட்ட உறவு, இதெல்லாம் தாண்டி பேயா இருக்காங்களோ இல்லையோ, உயிராக இருக்காங்களோ இல்லையோ, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை பேசுறதுக்கான ஒரு படம் தான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய ஹீரோ, சிட்டியில் ஒரு ஹீரோ இருக்கார். அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான், அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கார். அது ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெசேஞ்சர் மூலமாக இவர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இவர் மேலே ரொம்ப நாளாக அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரேண்டமான கேர்ள், ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஒரு ரேண்டமான கேர்ள், இவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால சரி இவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து மெசேஜ் வர்றதே இல்லை, அதாவது பொண்ணு சைட்லேருந்து மெசேஜ் வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா பகல் 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு மட்டும் மெசேஜ் வந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. சரி, இறந்துட்டாங்க, ஹீரோயின் தான் இறந்துட்டாங்களே, அப்போ யார்கிட்ட இருந்தால் மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ஃபோனையும் பொண்ணோடய போட்டு புதைச்சிடுறாங்க. அப்போ ஃபோனும் அந்த பொண்ணு கூட தான் இருக்குது. ஆனால் இவருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம பசங்களாம் பண்ணுற மாதிரி ஐடியையும் பாஸ்வேர்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வேறு எவனும் ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது என்னடா படத்தை அவ்வளோ ஓப்பன் ஸ்பாய்லர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது ஓப்பன் ஸ்பாய்லராக இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயும் இது நகர்ந்த விதம் தான் அந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம்ல, ஒரு பக்கம் வந்து பேயை வந்து காதலிக்கிறாரு, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து இந்த உறவு நீடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த படத்துக்கான சேலஞ்ச். ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் ஆளே இல்லாமல் மெசேஜில் வரும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்ம ரியல் லைஃப்பில் நிறையா கதைகளை கேட்டிருப்போம். அதாவது வந்து இறந்து போன ஒருத்தரை நான் பார்த்தேன், நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தேன், இவர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அவரோட குரல் கேட்டுச்சு, என் கனவுல வந்தாருங்கிற பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு கட்டத்தில் கடந்து மென்பொருள், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்து எப்படி ஒரு பேய் லவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கதையை இங்கே ரியாலிட்டியில் எடுத்துகிட்டு வரணும். அதுதான் அந்த படத்துக்கான சேலஞ்ச். ஒரு பக்கம் ஸ்ரீராம் கார்த்திக் கன்னிமாடத்தில் ஆரம்பித்து இது அவருக்கு 5வது படமோ 6வது படமோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டான ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க அவர் எமோஷன்ஸை கேரி பண்ணக்கூடிய கேரக்டர் தான் இருந்தது. ஒரு பக்கம் இங்கே மெசேஜஸ் வரதா இருக்கட்டும், இதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறதா இருக்கட்டும், திரும்ப அது பக்கத்துலேருந்து வரதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப சரி ஓகே, படம் வந்து வித்தியாசமான கான்டென்ட் பேசுது அப்படின்னு சொல்லி ட்ரைலர்லேயே டீசர்லேயே நமக்கு தெரிஞ்சு அதான் அந்த படத்து மேலே இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் வந்தது. ஆனால் உள்ளே போய் உட்காந்தா அந்த அட்டென்ஷனை கொடுத்ததா அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு அந்த அட்டென்ஷனையும் அந்த நம்பகத்தன்மையும் கொடுக்கல, கொஞ்சம் ஏமாத்திடுச்சு அப்படின்னு கூட தான் சொல்லலாம். ஏன்னா இந்த படம்ங்கிறது நல்ல கதை, நல்ல கண்டென்ட். அதாவது ஒரு பக்கத்தில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, அந்த பொண்ணு போய் மீட் பண்ணலான்னு போகிறப்போ அந்த பொண்ணு இல்லை, அப்போ யார் மெசேஜ் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கதை அப்படின்ற பட்சத்துக்கு இதை எப்படியோ மேக் பண்ணிடலாம். அந்த ஒரு மேக்கிங் இல்லாது நமக்கு மிகப்பெரிய எப்படி சொல்ல, மிகப்பெரியலாம் இல்லை, அப்படி மேக் பண்ணாது நமக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்ரைலரு டீசரில் இருந்த மாதிரியான ஒரு படத்தையாக கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி மேக் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி பாய் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸி டேக்கான விஷயங்களாக இருந்தது. இது வந்து ஆக்டிங்கில் மட்டும் கிடையாது, உள்ள மேக்கிங்காகவுமே. இன்னொரு பக்கம் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு, ஒருவேளை இது வந்து பட்ஜெட்டட் ஃபிலிமா, அதனால தான் வந்து இப்படி பட்ஜெட்டடாக பண்ணாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியலை. மெசேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்பே பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ஆப். அதான் அப்போ பார்த்தீங்கன்னா வைபர், நிம்பூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து, ஆனால் அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து மேலே வந்து ஒரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர். அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் தான் மெசேஞ்சரை காலி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மெசேஞ்சரால் பல பேரோட காதல்கள் 90s கிட்ஸ் வாழ்க்கையில் வந்திருக்கு. மெசேஞ்சர் பல பேரோட வாழ்க்கையில் நல்லதும் பண்ணிட்டு கெட்டதும் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு டைட்டில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எப்படி 90s கிட்ஸோட உணர்வுகள்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா மெசேஜ் பண்ணால் கமிட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கதை கணக்கு இதெல்லாம் வந்து கோர் கண்டென்ட். இதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இதில் ஒரு 90s கிட்டோ இல்லைனா மெசேஞ்சரை யூஸ் பண்ணி இந்த காலத்தில் பேசக்கூடிய ஒரு நபர் எப்படியெல்லாம் இருப்பார், அந்த மெசேஞ்சரோட டோன்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. உள்ள மெசேஞ்சருக்கான மியூசிக் கூட இல்லாமல் ஒரு நார்மல் மெசேஜ் டோன்லாம் கொடுத்தது. அந்த மெசேஞ்சருக்கான படம் வந்து பேர் தான் இருக்குது, உள்ள சோறு வச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பேர் வச்சாங்க, ஆனால் அந்த டோன் வைக்கல. முதல்ல இந்த படத்துக்கு ஸ்ரீராம் கார்த்திக் கமிட்டாக இருந்தால் சொன்னோம். இது வந்து அவரோட 5வது படம்ன்றப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணவே இல்லை. இல்லையா படம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை இங்கே லேகாக இருக்குது இங்கே அந்த சொல்லியிருக்கலாம், அப்படியும் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா கொடுத்த நீ என்ன டைலாக் சொல்கிறீங்களோ அது வந்து அப்படியே பேசுகிறேன், அப்படியே பண்ணுறேன்ற பட்சத்தில் ஸ்ரீராம் கார்த்திக்லாம் வந்து வந்தார், நின்னார், பேசியிருக்கார், போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோல், அவங்க ஒரு பக்கம் இந்த ஃபேஸ்புக் மெசேஜ்லாம் பண்ணுறப்போ ஒரு கிராமத்தில் மற்ற பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி, இந்த பொண்ணு மட்டும் அழகாக இருக்கிற மாதிரியான காட்டுற உடைகள் இதெல்லாம் பார்க்குறப்போ டேரக்டர் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக மேக் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரம் அவங்க இறந்து போகிறப்போ நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்லாம் இது இன்னும் மலையராமில் இருக்குது, க்ரீன் மேட்டில் பண்ணியிருந்தாலே நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. மனிஷா
அவங்க அப்போதுல நிறைய படங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால அவங்க ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கையும் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய இட்ஸ் பிரசாந்த் அவர் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவாரான்னு நான் வந்து காத்துட்ருக்கேன். ஏன்னா அண்ணன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு படத்தை நடிச்சுட்டு அவர் வந்து மற்ற படங்களை கழுவி ஊற்றுவார்ல. ஸோ இந்த படத்தை அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, மெசேஞ்சருங்கிற நல்ல அட்டென்ஷனான ஒன்று தீபாவளிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிற படம்ன்றப்போ நல்ல கண்டென்ட்டாக நல்ல மேக்கிங்காக கொடுத்துருக்கலாம். நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோ மோஷன்ஸ்லாம் அப்படியே நார்மல் சீக்கோனாக மாற்றிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த படம் வெறும் 1 மணி நேரம் அல்லது வந்து வெறும் 50 நிமிஷமாக தான் வந்திருக்கும். தொட்டதுக்கெல்லாம் ஸ்லோமோ பேசிகிட்டே இருக்கவும் திடீர்னு அப்படியே கை அப்படியே ஸ்லோமோ பண்ண அப்படி அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்லோமோ. 1 நிமிஷம் சீனில் 40 செகண்ட் ஸ்லோமோ வருதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 செகண்ட் தான் நார்மல், மீதி 40 செகண்ட் ஸ்லோமோ வருதா நீங்கள்? அப்படி தான் இருக்குது இந்த படம். மியூசிக்கும் பெரிய அளவு ஒட்டலை. கிளைமேக்ஸில் வந்து குழந்தை பிறக்கிற மாதிரியான ஒரு காட்சி, அதுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இதை எங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு சீன் வச்சிங்க கிளைமேக்ஸில் இப்படி பிச்சு நீங்கள் நடுவில் எதுக்கான நாட் எங்கேயுமே இல்லையே. இல்லையா அது வந்து தொடர மாதிரியான கேரக்டர் ரைட்டிங் இல்லையே. ஆக மொத்தம் மெசேஞ்சர் இந்த வாரம் வந்த படத்தில் நல்ல கதையோட நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட வெளியில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம். நல்ல கதை மட்டும் இருந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளேலே கொஞ்சம் பிழைகளும் அதே நேரம் மேக்கிங்கில் கொஞ்சம் பிழைகளும் இருந்ததுனால கொஞ்சம் ஏமாற்றப்பட்ட ஒரு மெசேஜ் தான். சொல்லப்போனால் ஒரு ஃபேக் ஐடிக்கு மெசேஜ் பண்ண மாதிரியான ஒரு மூமெண்ட்டை இந்த மெசேஞ்சர் படம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு மெசேஞ்சர் படம் பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குது, உங்களோட கருத்து என்ன, மெசேஞ்சரால் யார் யார் வாழ்க்கையில் நல்லா இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.